இஸ்லாமியர்களை திமுக வாக்களிக்கும் இயந்திரமாக பயன்படுத்துவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, இஸ்லாமியர்கள் பிரதிபலன் பார்க்காமல் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் திமுக இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்ல திட்டமும் செய்யவில்லை என்று தெரிவித்தார். இஸ்லாமியர்களை திமுக வாக்களிக்கும் இயந்திரமாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டிய அவர், இஸ்லாமிய பள்ளி வாசல்களுக்கு காவல்துறையை அனுப்பி சோதனை செய்த வரலாறு திமுக ஆட்சியில் உண்டு என்றும் கூறினார். இஸ்லாத்தை பகைத்தவர்கள் ஆண்டதாக வரலாறு கிடையாது. அவர்களை நம்பியவர்கள் கெட்டதாகவும் வரலாறு கிடையாது. நாங்கள் நம்பி இருக்கின்றோம். நீங்கள் அவர்களை வம்புக்கு இருக்கிறீர்கள். முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களை பொறுத்தமட்டில்